நான் ஏதோ காலையில் ஃபாதர் சொல்லவும் சிம்பிளாக நடக்குதுன்னு நினச்சேன். நான் சிவகங்கை தேவகோட்டையெல்லாம் சென்ட் மேரி சான்று விழாலாம் பார்த்துருக்கேன். அதை விட மிகச்சிறப்பாக உண்மையிலே சொல்லணும். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமுமே ஒன்றுக்கு ஒன்று மட்டம் இல்லை. இந்த 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை தலைமையேற்று வழிநடத்திய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்துகிறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டுத் தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. இயேசு ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜெருசலம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட களைப்பகில் செய்து கொடுத்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையினில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புகள் ஏற்றாரே. ஞான ஸ்நானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே. இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டிக் கொடுத்தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜனகரியம் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே.
சிகப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே, இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. மரித்த இயேசுவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரே. 12 சீடர் நடுவினில் தோன்றி ஆசிகள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே, இயேசு நம்மையும் காப்பாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நன்றி. அருமையாக பாடல் பாடிய ராணி சவுண்ட் சர்வீஸ்